அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஏர்டெல் செட்டாப் பாக்ஸு எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம், சிக்னல் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து சன் டைரக்ட் டிஷ்ஷை வச்சு நான் வந்து ஏர்டெல் செட்டாப் பாக்ஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். டிஷ்ஷு வந்து எந்த கம்பெனி டிஷ் வேணாலும் வச்சுக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் செட்டப். ரிமோட்டில் ஓகே பட்டன் அழுத்தினீங்கன்னா ஓகே பட்டன் அழுத்தி நம்ம சேட்டலைட் வந்து கரெக்டாக செட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். SCS7DP11 இதுதான் சேட்டலைட் நேமு. ஏர்டெல் டிஷ்ஷு இன்ஸ்டாலேஷன் பண்ணுன்னா SCS7DP11 சொல்லிவிட்டு சேட்டலைட் நேம் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்னல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இல்லை, சிக்னல் ஸ்ட்ரென்த்தும் இல்லை, குவாலிட்டியும் இல்லை. சேட்டலைட் ஸ்கேன் சொல்லிவிட்டு வருது ரிட்டனு. திரும்பி பார்த்தீங்கன்னா ஓகே பட்டன் எடுத்திங்கன்னா SCS7DP11 சொல்லிட்டு சேட்டலைட் நேம் காமிக்குது. இப்போ நம்ம டிஷ்ஷை தான் நம்ம அரேஞ்ச் பண்ணோம், எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பழைய டிஷ்ஷு தான் அது எப்படி நம்ம எல்என்பியோட பொசிஷனும் டிஷ்ஷோட எவ்வளோ ஆங்கிளில் வந்து டிகிரி கோணத்தில் வைக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது, நான் இந்த டிஷ்ஷை கனெக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்பிடில் ஷாஃப்ட் இருக்குல்ல, பைப்பு. அந்த பைப் பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலர்னு சொல்லுவாங்க, செங்குத்தாக இருக்கணும். கிராஸாக சாய்ந்த கோணத்துலேயோ ப்ளஸ் வேறு பொசிஷனில் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், பர்பெண்டிகுலராக இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா எல்என்பியோட பொசிஷன் பார்த்திங்கன்னா அதில் ஆர்எம்ஆர் கொடுத்துருக்கோம். ஆர்எம்ஆருக்கு கவனிச்சிங்கன்னா அந்த ஆர்எம்ஆருக்கு நமக்கு 70 அப்படிங்கிற பாயிண்ட்டை காமிக்கணும். பைப்பு வந்து வெர்டிக்கலாக இருக்கணும், பர்பெண்டிகுலராக சரியான செங்குத்து டிகிரியில் இருக்கணும். அதே நேரத்தில் எல்என்பி வந்து அந்த ஆர்எம்ஆருக்கு 70ங்கிற பாயிண்ட்டை காமிக்கிற மாதிரி செட் பண்ணி டைட் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்த கட்டம், நம்ம டிஷ்ஷை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிகிரியில் இருக்கணும்னா 45லேருந்து 50 டிகிரி காமிக்கிற மாரி அதில் ஒரு நெட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் சின்னதாக ஒரு ஆர்எம்ஆர் கூட இருக்கும். அதில் நெட்டில் இந்த வாஷர்லேயே இந்த ஆர்எம்ஆர்க்கு இருக்கும். அது பார்த்திங்கன்னா எவ்வளோ டிகிரினா 45லேருந்து 50 டிகிரி. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது 50 டிகிரியில் வச்சே இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அந்த 50யை காமிக்கிற மாதிரி அந்த ஆர்எம்ஆருக்கு வாஷர் காமிக்கிற மாதிரி டைட் பண்ணிக்கிட்டு, ரொம்ப டைட் பண்ணுவோன்னா லைட்டாக டைட் பண்ணிங்க. எல்என்பி அந்த பொசிஷனில் வச்சிங்க. இப்போ வந்து பொறுமையாக நீங்கள் வந்து டிஷ்ஷை ரொட்டேட் பண்ணலாம். அது பைப்பில் தான் சொருகிருக்கு, சும்மா அந்த நெட்டு நம்ம லூஸில் தான் வச்சுருக்கோம். இந்தமாரி நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது கரெக்டாக ஈஸ்ட் சைடு நேராக கிழக்கு பக்கம்தான் வந்து ஏர்டெலோட பொசிஷன் வந்து எல்லா டிஷ்ஷுமே கிழக்க தான் இருக்கும். ஏர்டெல் வந்து சரியாக வந்து உங்களுக்கு ஈஸ்ட் சைடை காமிக்கும். ஈஸ்ட் சைடை காமிக்கிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா சிக்னல் காமிக்கும். இப்போ இதே சிக்னல் கம்மியாக இருக்குது, ஸ்ட்ரென்த்து ஓகே, ஆனால் குவாலிட்டி வந்து எல்லோ கலரில் பாயிண்ட் காமிச்சிது. ஓகே, இப்போ வந்து நம்ம சிக்னல் எடுத்ததுனால ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத பாக்ஸுங்கனால சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகுது. இந்தமாரி வந்தால் என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு சேட்டலைட்டு சிக்னல் கிடச்சிது, ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத பாக்ஸுங்கனால அந்த சேட்டலைட்டு சிக்னல் கிடைக்கிறதுனால உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகுது, சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகுது. அது ஆன பிறகு என்ன ஆகும், உங்களுக்கு படம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்க வேண்டியதான். சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆன பிறகு திரும்பவும் பழைய பொசிஷனில் தான் இருக்குது, ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்புன்னு. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்னல் ஸ்ட்ரென்த்து க்ரீன் கலர் காமிக்கி, குவாலிட்டியும் உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்குது அந்த பாயிண்ட்ஸ்லாம். இப்போ வந்து சிக்னல் மேக்ஸிமம் ஃபுல்லாக இருக்குது.
இப்போ உங்களுக்கு படமும் வந்துருச்சு, அட்வர்டைஸ்மெண்ட் ஓடுது பாருங்கள். இப்போ நம்ம ஒன்றுமே செய்யல, பைப்பு வந்து கரெக்டாக பெர்பெண்டிகுலராக இருக்கணும், சரியான செங்குத்து அந்த பொசிஷனில் இருக்கணும். அடுத்து எல்என்பி வந்து ஆரமாக இருக்குது 70ங்கிறத காமிக்கணும். அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது டிஷ்ஷோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 50 டிகிரியில் காமிக்கிற மாதிரி செட் பண்ணி பொறுமையாக ரொட்டேட் பண்ணோடனே உங்களுக்கு சிக்னல் கிடச்சிருச்சு. அப்படி நம்ம ரொட்டேட் பண்ணும்போது சிக்னல் கிடச்சி கம்மியாக இருந்தால் நீங்கள் எல்என்பியையோ அல்லது டிஷ்ஷோட ஆங்கிளையோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு ஃபுல் சிக்னல் கிடச்சிரும். உங்களுக்கு அப்படியே நான் டிஷ்ஷை ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன், சிக்னல் மாறுறதை பாருங்கள். குறைஞ்சிருச்சு சிக்னல், படம் வரல. திரும்ப ரைட்டாக ரொட்டேட் பண்ணுற பாருங்க. ஓகே, ஃபுல் சிக்னல் வந்துருச்சு. நமக்கு மேக்ஸிமம் சிக்னல் வந்து க்ரீன் கலரில் வந்துட்டால் ஓகே தான். ஸ்ட்ரென்த்தும் குவாலிட்டியும் க்ரீன் கலரில் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகே, எல்லா படமும் எல்லா சேனலும் கிளியராக எடுக்கும், கட் ஆகாமல். நம்ம மேக்ஸிமம் கிளியராக வைக்கணும்னா நீங்கள் 2 பாயிண்ட்டை தான் நோட் பண்ணணும். ஒன்று எல்என்பியோட அட்ஜஸ்ட்மெண்ட் 70ங்கிறத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அல்லது டிஷ்ஷோட ஆங்கிள் 50 டிகிரிங்கிறத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 51, 52 அப்படிங்கலாம், அல்லது 48, 49 அப்படின்னு கொண்டு போகலாம். இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம். சிக்னல் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக சேனல் போகும், மற்றபடி ஒன்றுமில்லை. நன்றி, வணக்கம்.